ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் கொடுக்கும்போது அவர் சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பேரலாக அவருடைய போட்டியாளரான விஜய் ஒரு படத்தில் நடிப்பார், அந்த படம் பெரிய வெற்றி அடையும், அவர் உடனே ஒரு 25 கோடி சம்பளத்தை ஏற்றுவார், உடனே அவரை பார்த்துட்டு இவரும் சம்பளத்தை ஏற்றுவார். இப்படி தான் இன்றைக்கி அஜித்தினுடைய சம்பளம் வந்து 100 கோடியை தாண்டி வந்திருக்கு. ஆனால் பலருக்கும் தெரியாத உண்மை என்ன அப்படின்னா, அந்த விடாமுயற்சி படம் லைக்கா ஆரம்பித்தாங்க தெரியுமா, அந்த படத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 115 கோடி சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் முதல்ல யாருக்கு போச்சு அப்படின்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு தான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் 100 கோடி சம்பளம் கேட்டார், அவங்க வந்து 105 கோடி லைக்கா கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா 65 கோடி தான் தருவேன்னு சத்யஜோதியில் சொன்னாங்க. என்னென்னா, உங்களுக்கு இவ்வளவுதான் வியாபாரம், இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்தோம்னா எங்களுக்கு நஷ்டமாகும் அப்படின்ட்டு அஜித்துடைய கால் ஷீட்டை வேணான்னு சொன்னாங்க சத்யஜோதி. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கிற யதார்த்தம். இது வந்து ரசிகர்களுக்கு புரியாது.